இம்மாவட்டம் ஜோன் டைரக்டர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் தினேஷ் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி வெல்லூர் மெட்ரோ பிரசிடென்ட் ஜான் போசஸ் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி வெல்லூர் மீன்ஸ் ஜேசி சீனிவாசன் அவர்களை கவர்மெண்ட் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி வெல்லூர் கேம் சேஞ்சர் ஜேசி கவுனிஷன் அவர்களை கவர்மெண்ட் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி வெல்லூர் மெட்ரோ பாஸ்டர் ஜேசி மணிவண்ணன் அவர்களை கவர்மெண்ட் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் அருண் கார்த்திக் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் சவுந்தரராஜன் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் சரஸ்வதி அவர்களை இம்மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் செந்தில்குமார் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பள்ளிகொண்டா பாஸ் பிரசிடென்ட் கல்பனா அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் கிரிராஜ் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் வேலு அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் தணிகை வேலு அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் மோசஸ் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் ஸ்டீபன் பிரபுதாஸ் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. ஜேசி பாஸ் பிரசிடென்ட் செனட்டர் ஜேசி வெங்கடேஷ் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம் செய்கிறது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் தலைவர் சார்ட்டர் பிரசிடென்ட் ஆஃப் ஜேசி வெல்லூர் மெட்ரோ ஜேசி வெங்கட்ராமன் அவர்களை மாவட்டம் அங்கீகாரம். முன்னாள் தலைவர் ஜேசி விநாயகம் அவர்களை இந்த மாவட்டம் அங்கீகரிப்பு செய்யும். அடுத்ததாக தலைவர் ஆண்டர் 2025 தலைவர் ராஜ்குமார் அவர்களை வாசிக்க அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். ஜேசி வெல்லூர் மெட்ரோ 2024 ஆண்டு செய்த பணிகள் 25/12/2024 அன்று தலைவர் பதவியேற்பு விழா ஏலகிரி அரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மண்டல தலைவர்கள், மண்டல துணைத் தலைவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மற்றும் உறுப்பினர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் சுமார் 100 நபர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. 5/7 ஜனவரி 5 முதல் 7 வரை தலைவருக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. கோயம்புத்தூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றேன். 11/1/2024 வியாழன் அன்று பொங்கல் விழா பற்றி கலந்துரையாடல் கண்ணா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. 21/1/2024 அன்று ஜேசிஐ கிளை இயக்கங்கள் சேர்ந்து ஜெம் மருத்துவமனை மற்றும் ஜேசி வேலூர் 6 கிளை இயக்கங்கள் சேர்ந்து குடலிறக்க நோய் பற்றி மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 100 நபர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. 28/1/2024 அன்று காலை 8 மணிக்கு சிங்கிரிக்கோவில் நமது கிளை இயக்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தோம். அன்று சாமி தரிசனத்திற்கு வருகை புரிந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நமது முன்னாள் ஜேசி வெல்லூர் மெட்ரோ முன்னாள் தலைவர் ஸ்டீபன் பிரபுதாஸ் அவர்கள் காலை உணவு அளித்தார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. மற்றும் பூஜை பொருட்கள் மற்றும் பிரசாதம் வழங்கிய
ஜேசி வெள்ளூர் மெட்ரோ முன்னாள் தலைவர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றி மற்றும் இவர்களுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. 28/1/2024 அன்று ஜேசி வெள்ளூர் மெட்ரோ குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பொங்கல் விழா நடத்தினோம். அடுக்கம்பாறையில் உள்ள ஓசரம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதுக்கு வருகை புரிந்து விழாவை சிறப்பாக நடத்திய அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இதற்கு பரிசு பொருட்கள் அன்று வழங்கிய ஜேசி அருண்பாபு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இருபத்தி 6/1/2024 அன்று குடியரசு தின விழா நடைபெற்றது. விருப்பாட்சிபுரத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் பரிசு வழங்கினோம். அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. 3/2/2005 செயற்கை உறுப்பினருக்கான பயிற்சி நடைபெற்றது. ஏலகிரியில் நடைபெற்ற பயிற்சிக்கு நமது செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இது கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற அனைத்து செயற்குழு உறுப்பினருக்கும் மனமார்ந்த நன்றி. 11/2/2024 அன்று LDMT என்கிற பயிற்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர் அனைவருக்கும் நன்றி. இந்த பயிற்சியை ஜேசி லோகேஷ் அவர்கள் நடத்தினார். அவருக்கு நன்றி. 10/18/3/2024 அன்று ஜேஏசி பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் ஜேஏசி தலைவர் KTK ராஜேந்திரன் அவர்கள் பதவியேற்றார். இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. 6/4/2024 அன்று ஜேசி 6 கிளை இயக்கங்கள் சேர்ந்து மெகா ஓரியன்டேஷன் நடத்தினோம். இதில் 50 நபர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. 7/4/2024 அன்று AOS ட்ரெயினிங் ப்ரோக்ராம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றேன். இதில் கலந்து கொண்டு பயிற்சி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. 21/4/2024 அன்று முன்னாள் தலைவர் மற்றும் சாட்டை பேச வெங்கட்ராமன் அவர்கள் புதுமண புகழ மற்றும் குடும்ப விழாவை நடத்தினோம். இதுக்கு கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. 2/6/2024 அன்று முனைவர் BIT வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றதால் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. 9/6/2024 அன்று ஜேசிஐ மற்றும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை சேர்ந்து கண் பரிசோதனை முகாம் நடத்தினோம். இதில் பொதுமக்கள் 100 நபர்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர். இதில் 50 நபர்கள் மருத்துவமனைக்கு சென்று கண் அறுவை சிகிச்சை செய்த பயன்பெற்றனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. 20/6/2024 அன்று ஜேசி மெட்ரோ முன்னாள் தலைவர் ஜேசி தேவேந்திரன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அலுவலகத்தில் சென்று அவருக்கு மரியாதை செய்து பரிசு வழங்கும் மற்றும் வாழ்த்து தெரிவித்தோம். அவருக்கு நன்றி. 23/6/2024 அன்று மத்திய மண்டல மாநாடு வாலாஜாப்பேட்டையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை வாலாஜாப்பேட் சில்க் சிட்டி கிளை இயக்கம் நடத்தியது. இந்த நிகழ்ச்சியை நடத்திய வாலாஜாப்பேட் சில்க் சிட்டி மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. 28/7/2024 அன்று ஜேசி இந்தியாவின் தேசிய தலைவர் அவர்கள் வருகை புரிந்தார்கள். இந்த நிகழ்ச்சியினை ஜேசி வேலூர் 6 கிளை இயக்கங்கள் சேர்ந்து நடத்தினோம். இந்த நிகழ்ச்சி ஏலகிரி அரங்கத்தில் நடைபெற்றது. இதுக்கு வருகை புரிந்த முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் நமது ஜேசி வேலூர் மெட்ரோ செயலாளர் திரு ஜேசி பழனி அவர்கள்
நம்ம ஜேசி இந்தியா ஃபவுண்டேஷன் மூலிமா 3000 ரூபாய் ஜேஎஃப்எம் கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தார். அவருக்கு நன்றி. 17/8/2024 அன்று தேசிய துணைத் தலைவர் அவர்கள் வருகை புரிந்தார்கள். 5 கிளைகள் சேர்ந்து நடத்துகிறோம். இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. 15/8/2024 அன்று ஜேசி வேலூர் மெட்ரோ மற்றும் போரூர் ராமச்சந்திர மருத்துவமனை சேர்ந்து கண் பரிசோதனை முகாம் பாகாயத்தில் உள்ள அரசினர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி நடைபெற்றது. இதில் சுமார் 180 பொதுமக்கள் கண் பரிசோதனை செய்தனர். ஒரு 20 நபர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. 15/8/2024 அன்று சுதந்திர தின விழாவில் பாகாயத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் கொடியேற்று விழா நடைபெற்றது. கொடியேற்று முடிந்தவுடன் மாணவர்களுக்கு பரிசு மற்றும் இனிப்புகள் வழங்கினோம். இது கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அக்டோபர் 27, 28 மண்டலம் 14 மாநாடு நடைபெற்று இதில் ஜேசி பள்ளிகொண்டா நடத்தினார்கள். இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் ஜேசி வெள்ளூர் மெட்ரோ 2024 என்னுடன் சேர்ந்து பணிபுரிந்த மற்றும் உழைத்த அனைத்து முன்னாள் தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினர்கள் மற்றும் மண்டல அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இது தலைவருடைய ஆண்டறிக்கை. இது ஒரு வருட சாதனை. இந்த சாதனைக்கு நம்ம திருப்பி அவருக்கு எதை கைமாறு பண்ணணும்னா ஒரே வழி கைத்தட்டல் மட்டும்தான். இந்த பலத்த கைத்தட்டல் அவர் கொடுங்க. ஒரு வருட சாதனை அடுத்த வரும் தலைவருக்கு இது ஒரு உத்வேகமாக அமையும் என்றதில் ஒரு ஐயமில்லை. அதுக்காக தான் கேட்கிறோம். தேங்க்யூ. நன்றிகள். President annual report approved by Velu, second by Soundarajan and okay. சிறப்பு உபசரிப்பு செய்ய பிரசிடென்ட் ஜேசி ராஜ்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜேசி வெள்ளூர் மெட்ரோவின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மரியாதை செய்தோம். முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றனர். ஜேசி வெள்ளூர் மெட்ரோ சார்ட்டர் பிரசிடென்ட் திரு வெங்கட்ரமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றனர்.
ஜேசி வெள்ளூர் மெட்ரோ முன்னாள் தலைவர் செனட்டர் வெங்கடேஸ்வர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஜேசி அருண்பாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ஜேசி விஜயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். மணிகண்டன் அவர்களை ஒரு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். முன்னாள் தலைவர் விஜயானந்த் பாபு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ஜேசி வெள்ளூர் மெட்ரோ உறுப்பினர் ஜேசி ராமலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ஜேசி ராமஜெயம் அவர்களை மேடைக்கு வருமாறு ஜேசி பிரபாகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன்.
ஜேசி வெள்ளூர் மெட்ரோ உறுப்பினர் யோகேஷ் அவர்களை மேடைக்கு ஒப்படைக்கின்றேன். கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. நன்றி. அடுத்ததாக ரொம்ப ஒரு கடினமான நேரம் தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. தலைவருக்கு 1 வருஷம் தான் பதவி காலம், 1 வருஷம் தான் பதவி காலம். ஸோ அதனால் ஜேசி சவுந்தரராஜன் அவர்களை பாஸ் பிரசிடென்டில் சேர்க்கும்படி மேடைக்கு அழைக்கிறேன். சவுந்தரராஜன் மேடைக்கு போ. புதிய தலைவர்களை அறிமுகம் செய்ய ஜேசி சவுந்தரராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அறிமுகப்படுத்தும் நபர் இவர் 1989ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் BA வரலாறு பட்டப்படிப்பை முடித்து பல விளையாட்டு போட்டிகளில் கலந்து மாநில, தேசிய, இன்டர்நேஷனல் லெவல் மூலமாக அவார்டு பெற்றவர். இவர் கவர்னர் விருதையும் பெற்றுள்ளார். பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார். இப்போது இவர் வெற்றி காவல் பயிற்சி மையம் என்ற ஒரு பயிற்சி மையம் நடத்தி கொண்டு வருகிறார் கடந்த 15 ஆண்டுகளாக. அதில் பல மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மூலம் போலீஸ், இராணுவம், BSF போன்ற பல துறைகளில் அரசு பணியை அமைத்து கொடுத்தவர் இவர். இவர் ஆயிரக்கணக்கான போலீஸ் PC அவர்களையும் உருவாக்கியுள்ளார். 150 பேர் இராணுவ வீரர்களை உருவாக்கி கொடுத்தவர். இன்னும் பல சேவைகளை இந்த வேலூர் மாநகரில் பல சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இவரை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஜேசி உண்மை ஆனந்தேவல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.
ஜேசி ராஜ்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பதவி பிரமாணம் நான் கூறுவதில் நான் தேசிய வெள்ளூர் மெட்ரோ கிளை இயக்கத்தின் தலைவர் பொறுப்பினை உண்மையோடு ஏற்று நடத்துவேன் எனவும் இவ்வியக்கத்தின் தத்துவங்களுக்கும் நோக்கங்களுக்கும் நன்முறை வடிவம் கொடுக்கும் வகையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் என்றும் அதன் கொள்கைகளையும் ஏற்றும் பேணி காப்பேன் எனவும் மேலும் இவ்வியக்கத்தின் சட்டத்திட்டங்களை செயல்படுத்தி என்றும் பேணி காப்பேன் எனவும் சத்தியப்பிரமாணம் ஏற்கிறேன். நன்றி. Color and gavel from the தலைவர்களை பதவியேற்பு அனைவருக்கும் வணக்கம். என்னை படைத்த இறைவனை வணங்கி இவ்வுரையை ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று மண்டல தலைவர் ஜேசி விக்னேஷ் அவர்களுக்கும் ஜேசி சேர்மன் 2024 டிகேடி ராஜேந்திரன் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் திரு டாக்டர் ரமேஷ் சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் கேப்டன் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் ஜேசி வெங்கடகிருஷ்ணன் ஜட்விசி அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் தலைவர்கள், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய ஏற்புரையை துவங்குகிறேன். 15 வருட பாரம்பரியமான ஜேசி வெள்ளூர் மெட்ரோ சங்கத்தினை சிறப்பாக முன்னாள் தலைவர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பான முறையில் நடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் குறைந்தது 10 குழு கூட்டமும் 10 பொது கூட்டமும், மருத்துவ முகாம், சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, இரத்த தான முகாம், சமூகத்திற்கு தேவையான அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்துவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். நன்றி. நன்றி. உண்மையானது. Hand over color and gavel to me present.
தேங்க்யூ சார். புதிய உறுப்பினர்கள் அறிமுகம். ஜேசி பாலகிருஷ்ணா அவர்கள் கிடைக்கிறேன். பாலா பழனி அவர்களை நடைபெறுகிறேன். போர்ட் மெம்பர்ஸ் விஜயன் அவர்களை நடைபெறுகிறேன். மணிகண்டன் அவர்களை நடைபெறுகிறேன். சுப்பலட்சுமி அவர்களை நடைபெறுகிறேன். கௌதமன் அவர்களை நடைபெறுகிறேன். நிதிஷ்குமார் அவர்களை நடைபெறுகிறேன். நிதிஷ் மனிஷ் அவர்களை நடைபெறுகிறேன். கௌதம் அவர்களை நடைபெறுகிறேன். வேற யாரும் பெயர் விட்டு போயிருந்தா மேடைக்கு வாங்க. போர்ட் மெம்பர்ஸ் புதிய உறுப்பினர்கள் பெயர் விட்டு போயிருந்தா மேலே வாங்க. கார்த்திக், விக்னேஷ், மோகன், வெங்கடேசன். புதிய உறுப்பினர்களுக்கு பதவியேற்க ஜோன் வைஸ் பிரசிடன்ட் வெங்கடேசன் அவர்களை போர்ட் மெம்பர்ஸ் வெங்கடேசன் அவர்களை கேட்டு சாரி தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர்கள் அனைவரும் தனது செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தனது வலது கையை தோள்பட்டையில் அளவுக்கு உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் கூறுவது உடன் கூறுமாறு சொல்கிறேன். நான் ஜேசிஐ வேலூர் மெட்ரோ கிளை இயக்கத்தின் ஆட்சி மன்ற குழு பொறுப்பினை உண்மையோடு ஏற்று நடத்துவேன் எனவும் இயக்கத்தின் தத்துவங்களுக்கும் நோக்கங்களுக்கும் நான் முறை வடிவம் கொடுக்கும் வகையில் முழு ஈடுபாடுடன் செயல்படுவேன் என்றும் அதன் கொள்கைகளையும் என்றும் பேணி காப்பேன் எனவும் மேலும் இவ்வியக்கத்தின் சட்டத்திட்டங்களை செயல்படுத்தி என்றும் பேணி காப்பேன் எனவும் சத்திய பிரமாணம் ஏற்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.